என்னையா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஒண்ணுமே இல்ல இங்க. யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சரோஜா, எனக்கும் என் குருவுக்கும் இதுதான் பர்மனன்ட் சரக்கு அடிக்கிற சிட்டிங் பிளேஸ். என் குருவுக்கு தெரியாம அப்பப்போ இந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வச்சுக்குவேன் சீக்கிரட்டா. சீக்கிரமா வந்து வேலையை பாரியா, எனக்கு அங்க நிறைய கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவ ரொம்ப ஸ்பீடா இருக்காளே, இவளை சமாளிக்கிறதுக்கு என்னால முடியாதே. இன்னொருத்தன் வரணும். ஜஸ்ட் a minute, உடனே வரேன். எங்கடா இருக்க? இவளை சமாளிக்க என்னால முடியாது. டேய், யாரா அது? டேய், என்னடா இந்த நேரத்துல? அட என்ன தம்பி, உனக்கு வேற எந்த வேலையுமே இல்லையா? குடிகார பையன். சொப்னா, அவனை என்னன்னு கொஞ்சம் கவனி. ஏய், nobody can stop me. இன்னைக்கு இவ கதை முடிஞ்சது. சரோ, ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? Wow, what a sexy body. I am also ready. சரோ, எதுக்காக இந்த மாதிரி பண்ண? என்கிட்ட மாமா கிட்ட ஆசையா விளையாடுனியா? என்னடா நீ பண்ற வேலை? ஏதோ கொஞ்சம் உடம்பு சூடு ஐயி. சூடாச்சா? ஏதோ லைட்டா அவசரப்பட்டமா. இது மாதிரி எத்தனை தப்பு பண்ணிருக்க? நிறைய பண்ணிருக்க. டேய், சூர்யா ஃபேமிலிக்கு என்ன பண்ண? என்ன பண்ணனா, மூஞ்சில முக்காடு போட்டுக்கிட்டு அவங்கள பல தடவை பேய் மாதிரி பயமுறுத்தி இருக்கேன். எதுக்கு? எதுக்குன்னா, அவங்க அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள போயிடல. சின்ன பிரைவசி இருக்கும்ல. தப்பு இல்லையா? தப்பு இல்ல, ஆனா பெரிய தப்பு. கணத்துல போட்டுக்கோ. Why not? இப்படி இல்லடா, இப்படி. தம்பி, மசமா மாட்டிட்டு காப்பாத்துங்க. என்ன போட்டு கொடுத்துறாதீங்க தம்பி. என்னடா சொல்ற? நான் யாருக்கிட்ட அநியாயம் பண்ணிருக்கேன்? நீ எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அது எப்பவோ என் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதெல்லாம் இப்ப எதுக்குடா? அந்த விஷயம் தான் இதுக்கெல்லாம் காரணம்ப்பா. என்னன்னு சொல்லுங்க. நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா அப்ப இருந்த என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையால அது நடக்கல. என்னாச்சு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அவ ஒரு நாள் என்ன தனியா வந்து சந்திச்சா. என்னையும் என் குழந்தையையும் குடும்பத்துல சேர்த்துக்கன்னு என்கிட்ட கெஞ்சினா. ஆனா என் சூழ்நிலை காரணமா என்னால அப்ப எதுவும் செய்ய முடியல. இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உனக்கு நியாயமா ஏதாவது பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவ என் பேச்ச கேட்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அம்மாவை சம்மதிக்க வச்சு அவங்கள நம்ம குடும்பத்துல சேர்த்துக்கலான்னு எவ்வளவோ ஆசையா நான் அவளை தேடி போனேன். ஆனா அதுக்குள்ளேயே அவளுக்கு நடக்க கூடாத விஷயமெல்லாம் நடந்துச்சு. அவளும் அவ குழந்தையும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு ஏற்பட்ட என் துக்கத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாம அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாம ஒவ்வொரு நாளும் நான் என் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கிறேன்டா. அப்பா, அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்குடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ வச்சிருந்தேன். ஆனா அது இப்ப எங்க இருக்குன்னு மறந்து போயிடுச்சு. தேடி பார்க்கலாம். ஓ அபாஞ்சனயா, ஓ ஸ்ரீமாஞ்சனயா, ஓ வீர அனுமா, ஓ வீர அனுமா, ஜெய வீர அனுமா, ஜெய வீர அனுமா. இந்த வீட்டுல இருக்க எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் இந்த போட்டோ தான். ஏன் போட்டோவா? ஏன் போட்டோ ஏன் இப்படி இருக்கு? முதல்ல இந்த போட்டோ எடுத்து உடைங்க. எடுத்து உடைக்கணுமா? சக்தி இதுலதான் இருக்கு, உடைங்க. சரிங்க சாமி. டக்கார டக்கார டபார டக்கார டக்கார டாம் டும் டும் டக். டக்கார 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 டாம் டும் டக்கார 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 டக்கார. ஓம் போட்டோ பின்னாடி இருக்கு. யாருமா இது? இவதான் சுதாராணி. உன் அம்மா போட்டோவுக்கு பின்னாடி வச்சது நான் தான்.
ஆனா இவ்வளவு நாள் ஏன் எனக்கு ஞாபகத்துக்கு வரலன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் இப்பவே வரப்பா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சொப்னா, சொப்னா, இவ்வளவு நாளா என் வீட்டுல நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? தெரியும், என் ஆன்ட்டி சுதாராணி. அப்பனா அவங்களும் ஆத்மாதான். நான் உன்னோட உதவிக்காக தான் இந்த பங்களாக்கு வந்தேன். உங்க அப்பாக்கு குரு திசை மாறுற வரைக்கும் அவங்க ஆத்மா அந்த பொண்ணு மேல பங்களாவை சுத்திட்டே தான் இருக்கும். 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சந்திச்சுக்கிட்டோம். அப்ப அந்த பாப்பா யாரு? சுதாராணியோட பொண்ணு ஆத்மா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து எங்க அப்பாவை காப்பாத்தணும். நீதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை எப்பவோ முயற்சி பண்ணிட்டேன் சூர்யா, ஆனா எதுவுமே நடக்கல. கொடூரமா ஆவேசமா இருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு இருக்கு? நான் சொல்ற மாதிரி செஞ்சா ஒரு தீர்வு கிடைக்கும். என்னன்னு சொல்லு. அப்பா யாருன்னு தெரியாத ஒரு குழந்தை இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும்ல. இருந்தாலும் ரொம்ப வருஷம் பொறுத்துக்கிட்டா. எந்த பக்கம் போனாலும் அவங்க தப்பு தப்பா பேசுறத பொறுத்துக்கிட்டு வெண்ணிலாவோட அப்பா யாருன்னு வெளியே சொல்ல முடியாம பொண்ணோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க ஆவேசத்துல அக்னி தாண்டவம் ஆடுறாங்க. குரு, என்னது இதெல்லாம்? எதுக்கு இந்த பூஜை? பிண்டம் எதுக்கு? இந்த போட்டோ எதுக்கு? அந்த போட்டோல மஞ்சள் எதுக்கு? எனக்கு எதுவுமே புரியல குரு. இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் சுதாராணி. நான் சொல்லியிருந்தேன்ல ராஜாவுடைய பேத்தி, அது இவங்க தான். நான் முதல்ல இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தேன். ஓஹோ, அதனாலதான் நீங்க எப்பவுமே சோகமா இருந்தீங்களா? அந்த அம்மாவுக்கு தர்ப்பணத்தை விடுறீங்களா? நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு தர்ப்பணத்தை கொடுங்க. தண்ணியை தெளிச்சிட்டிங்களா? இப்போ அவங்கள நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நான் உன் கழுத்துல தாலி கட்டாட்டியும் உன்னை நான் எப்பவும் என் மனைவியா தான் நினைச்சிருக்கேன். இந்த மீனாட்சி வேற யாரும் இல்ல, என் அத்தை மாமா பொண்ணு. எனக்காக நிறைய தியாகத்தை பண்ணி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தா. அந்த குடும்பத்துக்கு நன்றி கடனா தூக்குல தொங்க போனவளை காப்பாத்தி கழுத்துல தாலி கட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அந்த நேரத்துல இவளுடைய பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்துச்சு. இங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்ககிட்ட வரத்துக்குள்ள அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ பெரிய முடிவு எடுத்துட்ட. என்னால உனக்கு அநியாயம் நடந்துருச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். நீ எங்களை மன்னிச்சு உன் மனசு சாந்தி அடைஞ்சி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் அக்கா, எங்களை மன்னிச்சிருங்க. இது உங்க குடும்பம். உங்க குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும்க்கா. நீ எந்த லோகத்துல இருந்தாலும் இந்த பிண்டத்தை ஏத்துக்கிட்டு நீ சாந்தி அடைஞ்சி எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஐயா, மனசார வேண்டிக்கிட்டு இந்த பிண்டத்துக்கு நீங்க தர்ப்பணம் விடுங்க. ஐயா, பார்த்து மெதுவா போங்க. நல்லா கும்பிட்டுக்கிட்டு விடுங்க. உன் மனசு சாந்தி அடைய நான் மறுபடியும் வேண்டிக்கிறேன்.